ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஓட்ஸ் அது பண்ணுறதுக்கு நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 கப் ஓட்ஸ் சேர்த்து நல்லா அது கிறிஸ்பாக வரைக்கும் வறுத்துக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில். இதை நீங்கள் கண்டினியூஸாக வறுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா பாதி வறுப்படும் பாதி வறுப்படாமல் விட்டுரும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஒரு மாதிரி வந்திருக்கும் கிறிஸ்பாக. அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஈவனாக வச்சு ஆற வைங்க. இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 3 முந்திரி பருப்பு 2 உடச்சி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன குடமிளகா சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ், ஒரு பாதி கேரட் பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். இது லாக்டவுன் டைமுங்கிறதுனால என்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1.5 கப்போட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், காய்கறி நல்லா வறுபட்டிருந்தா. தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இது எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்துருக்க ஓட்ஸை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ட்ரையாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும் போதே சேர்த்துருக்குறேன். இப்போ ஓட்ஸ் சேர்த்து 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட டீ இல்லைனா காஃபி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிற டைமுங்கிறதுனால நீங்கள் ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சுக்கு மல்லி காஃபி குடிக்க போகிறேன். அதுக்கு 1 கிளாஸ் பால் எடுத்துருக்கிறேன். அந்த பால் நல்லா சூடாக இருக்கணும். இதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அந்த சுக்கு மல்லி காஃபி பவுடரை சேர்த்துக்கிறேன். இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த சுக்குமல்லி காஃபி ரெடி. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு டக்குன்னு பாலில் கலந்து குடிக்க ஈஸியாக இருக்கும். சுக்குமல்லி காஃபி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சளி, இருமல், அப்புறம் நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இது எதுவுமே வராத அளவுக்கு உங்களை பார்த்துக்கும். ஸோ அவ்வளோதான் எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ பார்த்திங்கன்னா மசாலா ஓட்ஸ், கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ், அதாவது நீங்கள் மசாலா ஓட்ஸ் சாப்பிடும்போது இது கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீலிங் கொடுக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அது கூடவே பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காஃபி. இது லாக்டவுன் டைமுங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருள் வச்சு தான் நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.